சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஊர் சுற்றணும்னு ஆசை இருக்குது, சைட் அடிக்கணும்னு ஆசை இருக்குது, செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசை இருக்குது, இத்தனை ஆசை இருக்குது. இதில் எல்லா ஆசையை விட்டு உங்களால் வந்துட முடியும். இந்த செக்ஸுன்ற ஒரு மேட்ரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் இதெல்லாம் யாரும் பேசவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா, முதல்ல நீங்கள் எவன் பேசுகிறானோ அவனை தான் தப்பான. நீங்கள் என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, மேட்ரு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிள், ரொம்ப கவனமாக கவனிக்கணும். எதிலிருந்து வேண்டுமானாலும் வெளியே வந்து விடலாம். உங்களால் இந்த காமம் என்கின்ற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரவே முடியாது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உயர்ந்த கட்ட நிலைகளை அடைந்த மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், உயர்ந்த கட்ட நிலைகளை அடைந்தவர்களுக்கே அந்த பிரச்சனை இருந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எவ்வளோ பெரிய ஆள், 40-45 வயசுக்கு மேலே அவர் காம ஆசை வருது. அப்புறம் காளி கிட்ட முறையிடுறாரு, அடுப்புல போய் உட்கார்றாரு, தன்னை அழிச்சுக்கிறாரு, ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாரு. அப்புறம் காளி தேவி காட்சி கொடுக்குறாங்க, புரிய வைக்கிறாங்க, ஞான விளக்கம் கொடுக்குறாங்க. பெரிய ஆட்களுக்கே இது. நம்மளால எப்படி அடுத்த கட்ட போக முடியும்? அப்ப என்ன பண்ணணும்? இதுல என்ன இருக்குன்னு காமத்துல நான் டீப்பா உள்ள போய் பாத்துறேன் அப்படின்னு போனீங்கன்னாலும் மாட்டிப்பீங்க, வெளியே வர முடியாது. அது ஒரு புதைக்குழி. புதைக்குழியில இறங்கி நீச்சல் அடிச்சு வெளியில வரணும். எங்க போய் நீச்சல் அடிச்சு எங்க வெளியில வருவீங்க நீங்க? அது டிசைனா கலர் கலரா வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், எதுவும் உண்மை கிடையாது. அது புது புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அனுபவிக்க சுகமா இருக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு மூச்சு ஒன்று போயிட்டு இருக்கு, ஆல்ரெடி பேட்டரி அதில் வீக் ஆகிட்டு இருக்கு. மூச்சு போகிறதுலேயே பேட்டரி வீக் ஆகுது, போதா குறைக்கு விந்து சக்தியும் போகுது. இப்போ பேட்டரி அதிகமாகுமா இன்னும் கம்மியாகுமா? சீக்கிரம் முதுமை வந்துடும். அப்போ இதை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா, அனுபவிக்க வேணான்னு சொல்ல, அனுபவிச்சுக்குங்க. அனுபவிக்கும் போதே இது என் உயிரை கெடுக்கிறது, என் உயிரை வளர்க்கவில்லை, உயிரை வளர்ப்பது எது என்று உணர்ந்து அந்த பாதையில் நான் பயணம் செய்ய வேணும்னு சொல்லிட்டு இறைவன் பக்கம் திரும்பிடும். அனுபவிச்சுக்கிட்டே திரும்பலாமா? தாராளமா திரும்பலாம். நீங்க எப்போ ஒரு அனுபவத்தில் இருக்கும்போது இறைவனை கையில் எடுக்கிறீங்களோ, இறைவன் உங்க கைக்கு வந்தாருன்னா தான் இந்த அனுபவங்களிலிருந்து விடுபட முடியும். ஏங்க, இப்போ நான் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கரெக்டுன்னு பேச வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மல்டிபிள் பார்ட்னர்ஸ்ல. ஆனால் மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருந்தால் தவறு கிடையாது. ஆனால் பிரச்சனை இருக்கு. புரியுதா உங்களால் நான் சொல்றது? நல்லா கவனிங்க, ஏதாவது தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்க போறீங்க. மல்டிபிள் பார்ட்னர்ஸோட செக்ஸ் வச்சுக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டா, இயற்கை எனும் சட்டத்தில் அது தவறு கிடையாது. ஆனா எங்க அது பிரச்சனையா மாறுது? உடலில் நோயில் வரும்போது பிரச்சனையாக மாறிடும். மனதில் பிடிப்பு வரும்போது பிரச்சனையா மாறிடும். என்ன அவ்வளவு பெரிய ஞானியா நீங்க? மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருந்து, அந்த மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கூட இருந்து நான் எந்த அட்டாச்மெண்ட் இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்ற அளவுக்கு என்ன அவ்வளோ தெளிவான ஆட்களா நீங்க? சரி, நீங்க அவ்வளோ தெளிவா இருந்தா நீங்க இன்னொரு பார்ட்னர் கிட்ட போறீங்க, அந்த பார்ட்னர் என்ன அவ்வளோ தெளிவா இருக்காங்களா? அவ்வளோ பெரிய ஞான நிலையில இருந்தா அவங்க ஏன் உங்களுக்கு பார்ட்னரா வராங்க? ஔவையார் மாதிரி எனக்கு இந்த இளமை வேண்டாம், பார்ப்பவர்கள் எல்லாம் வேற மாதிரி பார்க்குறாங்க, இறைவா என் இளமையை எடுத்து என்னை முதுமையாக்கி விடுன்னு சொல்லி, யார் இன்னைக்கு வேணா நான் வேணா அந்த வரம் தரேன். யாருக்கு வயசாகணும்? இந்த நொடி 90 வயசு ஆகிடுறேன் சொல்லுங்க, யாருக்கு ஆகணும்? யாருக்கு இங்க தயார் நிலையில இருக்கீங்க? இந்த வினாடி சரின்னு தோணினாலும் உங்க மனம் அடுத்த வினாடி தவறுன்னு தோணும். உங்க பிள்ளைக்கு உங்களை அடையாளம் தெரியாது. என்ன கிளவி எவ்வளோ வந்திருக்கு, அம்மா போனாங்க ஆளை காணுமே, கிளவி வந்திருக்கு, தோணுமா தோணாதா? இப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம்தான் தவறு செய்கிறது, செயல் தவறை செய்யவில்லை. எது தவறு செய்து? மனசு நினைக்குது, கையும் காலும் மூக்கும் உடலும் மற்ற உறுப்புகளும் எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்ப வில்லது அம்புது ரெண்டுமே தெரியலையா உங்களுக்கு? மனம் என்பது பாத்தீங்க அப்படின்னா வில், உடம்பு என்பது அம்பு, அது ஆட்டோமேட்டிக்கா போகுது. ஆனா அனுப்புனது எது? மனம் தான் அனுப்புது. இப்ப பிரச்சனை உடலுக்கு வருவதற்கு முன்னாடி மனதிற்கு தான் முதலில் வரும். ஏன் செக்ஸை பத்தி இவ்வளவு தெளிவா பேசுறேன் அப்படின்னா, ஆன்மீகத்தோட உச்சகட்ட தத்துவம் செக்ஸ். நீங்க செக்ஸை பத்தி தெரிஞ்சுக்காமலாம் ஞானத்துக்குலாம் போகவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. செக்ஸை அனுபவிக்காம போக முடியாதுன்னு சொல்ல, செக்ஸை பத்தி தெரிஞ்சுக்காம போக முடியாது அடுத்த கட்டம். ஏன் செக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்? அதுல தான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஆனா அதை பத்தியே உங்களுக்கு தெரியல. எப்படி? எனக்கு புரியல. வேற எதை பத்தி தெரிஞ்சுப்பீங்க? எங்க இருந்து தெரிஞ்சுப்பீங்க? எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சரி, செக்ஸ் அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு பசி இருக்குது,
வயிற்று பசி மாதிரி எனக்கு உடல் ரீதியாக ஒரு பசி இருக்கிறது. அந்த பசியை நான் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ? அதனால கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஏன் சீக்கிரமே பண்ணி வச்சிடறாங்க? கொஞ்சம் லேட் பண்ணா பையனோ பொண்ணோ வேற ஏதாவது மாதிரி போய் குடும்ப மான மரியாதையை வாங்கிடுவாளேன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பண்ணி வைக்கிறாங்க. வாங்கிடுவானோன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பண்ணி வைக்கிறாங்க. எஸ் ஆர் நோ? வாழத்தாரையும் வயசுக்கு வந்த பொண்ணையும் சொல்லுங்க மீதி டைலாக. ரொம்ப நாள் வீட்டில் வச்சிருக்க கூடாது. நல்ல தத்துவம் தான், ஏன் வச்சிருக்க கூடாதுன்றானுங்க. சீக்கிரம் பிரச்சனை வந்துடும். வாழைப்பழமா இருந்தாலும் பிரச்சனை தான், பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை தான். ஏன்? மனம் சிந்தனை வேற மாதிரி செயல்படும். ப்ரூவ் பண்ணிடலாமா அதை? இப்போ யாராவது நீங்கள் வந்து இல்லை நான் அப்படிப்பட்டவங்களாம் கிடையவே கிடையாது அகங்காரத்தில் பேசுறீங்க. மனம் எப்படி செயல்படுதுன்னு A to Z தெரியும் எனக்கு. A to Z எங்கே ஆரம்பிக்கும், எப்படி போகும், எதை ஆசைப்படும், எங்கே முடிக்கும். இப்போ உங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிருக்கேன். எப்படி கண்ட்ரோல் பண்ணி உட்கார முடிக்க முடியும்? அன்புல தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். பட் அதை கடந்து வேற ஒரு இதில் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறேன். அதனால தான் டைம் போகிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லாட்டினா டயர்டாகி கொட்டாய் விட்டு படுத்து தூங்கிடுவீங்க. காரணம் என்ன? உங்கள் மனசை கண்ட்ரோல் எடுத்துறேன். பேச ஆரம்பித்தா 10 நிமிஷத்தில் எடுத்துருவேன் நான். எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு. 5 to 10 minutes மேக்ஸிமம். உங்களோட டோட்டல் மைண்டையும் ஆக்குபை பண்ணிடுறேன். ஆக்குபை பண்ணும்போது என்ன ஆகுது? உங்கள் மனதிற்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் பதிலாக வரும். கிடச்சிக்கிட்டே இருக்கா இல்லையா உங்கள் கேள்விக்கு பதில்? காலையிலேருந்து கிடைக்குதா இல்லையா? இது மனதை பற்றி A to Z அலசி ஆராய்ஞ்சு முடிவு பண்ணவனால தான் இதை பண்ண முடியும். வேற யாரையும் பண்ண முடியாது. இது நான் மட்டும் இல்லை, இது யார் உணர்ந்தாலும் பண்ணலாம். தன்னை ஒருவன் அறிந்து விட்டாலே உலகத்தை அறிந்து விடுவான். ஏன் தெரியுமா? தான் எப்படி செயல்படுகிறதோ அந்த தான் என்பதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த தான் செயல்படுதுன்றது புரிஞ்சிடும் உங்களுக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் இப்படி தான் செயல்படுதுன்றது எல்லாமே புரிஞ்சிடும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தன்மை நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? இந்த செக்ஸ் அப்படின்ற தன்மை, இந்த மனம் அப்படின்றது எப்படி செயல்படும் அப்படின்னா, உங்களது மனம், உங்களது ஆசை ஒரு பார்ட்னரோட நிற்காது. அது ஏங்கத்தான் செய்யும். ஆசைப்பட்டாலே முடிஞ்சு, நான் போகவே இல்லைன்றதுக்கெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. ஆசைப்பட்டுட்டாலே தவறு தான். ஆனால் இயற்கையின் சட்டத்தில் அது தவறல்ல. இது எப்படி ப்ரூவ் பண்ணிடலாமா? ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்து கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? பிறக்குமா பிறக்காதாங்க? சிம்பிள் கேள்விங்க. பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடலுறவு வைத்துக்கொள்ள, சமுதாய ரீதியா இது பெரிய கன்றாவியான செயல். அதை விட்டுருங்க, நான் உச்சகட்ட ஞானத்தை பேசுறேன். ஒரு தாய் ஒரு மகனிடம் உடலுறவு வைத்துக் கொண்டால் என்றால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப இயற்கையில் அதுக்கு வழி இருக்கா இல்லையா? இயற்கை அப்ப அதை தப்புன்னு சொல்லுதா? இல்ல அப்படி பண்ணா இயற்கை இறைவன் இறங்கி வந்து உங்களை தண்டிச்சிருவாரா? தண்டிக்க மாட்டார். எப்படி தண்டிப்பாரு? இப்போ அப்படி பார்த்தா முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தார். குறைஞ்சது ஒரு 1000 பெண்களை புணர்ந்திருப்பார். நான் கம்மி நான் சொல்றது. எத்தனை பெண்களை? எப்படி வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்து சும்மா இருன்னு சொல்லி உபதேசம் பண்ணி அவ்வளவு பாடல்கள் எழுத வச்சாரு. முருகனுக்கு அறிவு இல்லையா? இல்ல அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா? இல்ல முருகரையும் அருணகிரிநாதரையும் பத்தி பேசுற நம்ம 2 பேருக்கு அறிவு இல்லையா? இன்னும் இப்படியே பாக்குறீங்க. ஏதோ ஒரு பதில சொல்லுங்க. யாருக்கு அறிவில்ல? 1000 பெண்களை புணர்ந்த அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா? இல்ல ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கும் நான் சொல்றது. 1000 பெண்களுக்கு மேல் புணர்ந்த அருணகிரிநாதருக்கு ஞானத்தை கொடுத்து உபதேசம் செய்த முருகப்பெருமானுக்கு அறிவு இல்லையா? லேட்டா வந்தது, பட் புணர்ந்தது உண்மைதானே. ஆனா பண்ணியிருக்கிறார், ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறார். இப்ப இதுலயே நீங்க அப்ப என்ன ஒரு முடிவுக்கு இப்ப வரீங்கன்னா, அப்ப இது எதுவுமே தப்பு இல்லை போல, நம்ம யாரு கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் போல நினைக்கிறீங்க. தப்பு. நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. சிம்பிளான மேட்டர் தான், கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். குழப்புனாலும் கலகம் நன்மையில் தான் முடியும். நல்லா கவனிங்க. ஒருவர் பலருடன் உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது இயற்கையின் சட்டத்தின்படி தவறில்லை. ஆனால் இந்த உடல் சட்டம் மன சட்டத்தின்படி அது குறையாக குற்றமாக மாறிவிடும். எப்படி மாறும்? உங்களுடைய உயிர் லைஃப் ஃபோர்ஸும் உயிர் சக்தியும் அவங்களோட லைஃப் ஃபோர்ஸான உயிர் சக்தியும் மல்டிபிள் பார்ட்னர்ஸோட ஒன்றாக சேரும்போது கர்மா இஸ் கெட்டிங் எக்ஸ்சேஞ்ச். உங்களோட கர்மாவை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. தெரியுமா? நீங்க காண்டம் யூஸ் பண்ணீங்கனாலும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் 200%. வெளிப்படையா சொல்ற, மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 200% கண்டிப்பாக சேரும். யாரு கூட க்ளோஸா போனீங்கன்னா, இது உடலுறவுலாம் வைக்க வேணாங்க, நீங்க தேவையில்லாம ஒருத்தரை தொட்டிங்கனாவே அவங்க எனர்ஜி உங்களுக்கு பாஸ் ஆகும். அதனாலதான் நம்மளுடைய கல்ச்சர்ல உன்னோடது நீ வச்சுக்க, என்னோடத நான் வச்சுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இவங்க கொடுக்கக்கூடிய பெரிய உபதேசம், என்னுடைய குருமார், யாரையும் தொடாத, தயவு செஞ்சு தொடாத, பூரா கர்மாவா சேர்த்து உன்னை ஏற்றி விட்டு போயிடறேன். நான் அதெல்லாம் கடந்துட்டேன்.
அன்புல வரான், தொடுறான், கட்டி பிடிக்கிறான், சரி அண்ணன்றான், உரிமையில் இருக்கான், இவங்களுக்கிட்ட நம்ம அன்பை காட்ட நான் விட்டுருங்க, நான் ஒரு அல்டிமேட் இந்த சென்ஸ் உச்சகட்ட சைக்கோன்னு வச்சுங்க. இறைவன் பார்த்துட்டேன்னா எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. இது எதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறக்காக சொல்ல வரேன். தொட்டிங்கனாவே கர்மா பாஸ் ஆகும். ஆனா அந்த உயிர் நல்லா இருக்குன்னு நினைச்சு தொட்டிங்கன்னா கர்மா பாஸ் ஆகாது. இதுதான் மேட்ரு.